ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம் கைஸ். அந்த வெப்சைட் எதுக்காக அப்படின்னா நம்ம எழுதுகிற கோட்ஸ் அப்புறமா அந்த அதுக்கு யூஸ் பண்ணுற பிக்சர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணி வச்சு நம்மளோட சப்ஸ்கிரைபர் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட இப்போ எடுத்துக்கிற ப்ராஜெக்ட்டு. இதை வந்து யார் பண்ண போகிறோம் அப்படின்னா நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஹலோ கைஸ், இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் டெவலப்மெண்ட்லலாம் அவ்வளோவா எனக்கு நாலேஜ் கிடையாது. பேசிக்காக கொஞ்சம் நான் இதில் வந்து கற்றுக்கலாம், அதுக்காண்டி ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சேனலில் வந்து இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதோட டிசைனிங் வந்து நம்ம ஒரு ப்ரீ பிளானாக ஒன்று பண்ணால் தானே நம்மளால் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கான பிளானை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அதுக்காண்டி நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி அந்த பிளான் எப்படி பண்ணுறோம். நம்ம வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடி இதுதான் மெயின். இதை பண்ணால் தான் நம்மளால் ஒரு கோடாக அதை கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்காண்டி நம்ம அந்த ப்ரீ பிளானை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ் கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பிளானிங் பண்ண போகிறோம். நம்ம வெப்சைட்டில் என்னெல்லாம் வேணும் என்னெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானிங் பண்ண போகிறோம். அதை தான் வந்து நம்ம வந்து கோடாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பிளான் வேணும், அப்போ தான் அதை வந்து பண்ண முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் அந்த யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணோம். அதனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த வெப்சைட் வந்து பண்ணலான்னு ஒரு ஐடியா. அவனுக்கு வந்து இந்த வெப்சைட் டிசைனிங்கில் அந்தளவு நாலேஜ் கிடையாது. பட் இருந்தாலும் நான் வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். சொல்லி கொடுக்குறதும் ஒரு வீடியோவாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு பார்ட்டாக தான் இருக்கும். நான் மட்டும் தனியாக பண்ணுற மாதிரி இருக்காது. நான் அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு இந்த ப்ராஜெக்டை வந்து பில்ட் பண்ணி முடிக்க போகிறோம். இதுதான் இப்போ நாங்கள் எடுத்துருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம வந்து அதுக்கு பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு ஸ்கெட்சிங் பண்ணுறதுக்கு வந்து பவர் பாயிண்ட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நம்ம பிளான் பண்ணுறதுக்காண்டி ஓகேவா, நம்ம அந்த ஃப்ரண்ட் பேஜ் அதாவது ஹோம் பேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணணும்ல. அப்போ தான் நம்மளால் ஒரு இது க்ரியேட் பண்ண முடியும். அந்த இதுக்காண்டி இப்போது நம்ம பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் பேஜ் தேவை. மெயினாக நம்மளோட இது எப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்டில் உள்ளது இல்லை நம்ம வீடியோஸில் உள்ளது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, அதாவது ஃபோட்டோஸு கோடு இதெல்லாம் வந்து டேரெக்டாக அதில் அப்லோட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி நம்ம அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து இதில் நாங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா நாங்கள் இப்போ பைத்தான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம், ஜாவா சொல்லி கொடுத்துட்ருக்கோம், அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டதும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி பார்ட்டிஷன் வச்சு அந்த மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்க்ரீன் சைஸில் பண்ண போகிறோம். இது வந்து ஒன்லி பிசி யூசர்ஸ்க்காக தான் பண்ண போகிறோம். மொபைல் யூசர்ஸ்க்கு வந்து மேபி ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு வெப்சைட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஐடியா. அதனால் மொபைல் யூசர்ஸ்க்கு வந்து பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து விண்டோஸ்க்காக மட்டும் தான் பண்ணுறோம். அதனால் நான் விண்டோஸ் சைஸில் நான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். அது அந்தளவு தெளிவாக இருக்காது, ஓகே, எனக்கே தெரியும். ஜஸ்ட் இது வந்து ஸ்கெட்ச் சும்மா ஒரு ரஃப் மாதிரி ஒரு பிளானுக்காண்டி, ஓகேவா? அதில் வந்து மேஜராக என்ன இருக்கும் நமக்கு தெரிஞ்சு ஒரு ஹோம் பட்டன் நமக்கு ஒன்று தேவைப்படும். மெயின்லி முதல்ல ஒரு பேஜ் பார்த்தீங்களா, ஃபுல் பேஜ் ஒரு பேஜ் ஒன்று இருக்கும். இது அந்தளவு நல்லா இருக்காது, இருந்தாலும் ரொம்ப இதாக எடுத்துக்க வேணாம். ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் எப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு நேவிகேஷன் பார் ஒன்று இருக்கும், ஓகேவா? நமக்கு வந்து ஒரு நேவிகேஷன் பார் இருக்கும். அதில் வந்து என்ன இருக்கும்னா ரைட் சைடு கார்னரில் ப்ரொஃபைல் வச்சுக்கலாம், லெஃப்ட் சைடு கார்னரில் நம்ம சேனலோட லோகோ வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போதைக்கு நம்ம வந்து லாகின் பண்ணுற மாதிரி பண்ண போகிறது இல்லை. ஏன்னா லாகின் பண்ணணும்னா நமக்கு டேட்டாவை பின்னாடி நம்ம ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கும். யூசர்ஸோட டேட்டா வந்து சேவ் பண்ணுறதுக்கான சர்வர்லாம் ரெடி பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து இப்போதைக்கு நம்ம அது பண்ணலை. மேபி லேண்ட் பண்ணிட்டோம்னா அதுவும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்தளவுக்கு அதை லேண்ட் பண்ணலை. டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுற லேண்ட் பண்ண லோக்கல் ஹோஸ்ட்டில் கனெக்ட் பண்ணுறது லேண்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் டேட்டா பேஸ் பை பண்ணி லேண்ட் பண்ணுறதை பற்றி நான் இன்னும் படிக்கலை. அதனால் அதை வந்து நெக்ஸ்ட் நம்ம அப்டேட் பண்ணலாம் தானே கைஸ், அப்புறமா அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஹோம்னு ஒரு பட்டன் இருக்கும், ஓகேவா? ஹோம்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த இடத்துல ஹோம்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா வேறு எங்கே என்ன இருக்கும், காணும், இந்த இருக்க வட்டம். இங்கே வந்து ஒரு ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். அப்புறமா இந்த இடத்துல வந்து ஒரு எங்கே போச்சு, ஒரு ஆட்டையாக போய் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த இடத்துல வந்து லோகோ இருக்கும், ஓகேவா? அதாவது நம்ம சேனலோட லோகோ. இது என்ன வெப்சைட்குள்ளே இருக்குமோ அந்த லோகோ காட்டுற மாதிரி நம்ம அந்த இடத்துல நம்ம லோகோ வைக்க போகிறோம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு பவர் பாயிண்ட் அந்தளவு தெரியாது, ஓகே, நம்ம தெரிஞ்சதை வச்சு பண்ணுவோங்க.
இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் இருக்கும். அது ஐகான் எதுக்குன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் வரப்போகுது நமக்கு. இந்த பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, அதாவது இந்த ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா அந்த பாக்ஸ் வந்து பாப்பப் ஆகி ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி இப்போ நம்ம நார்மலாக இப்போ டெலிகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது சைடு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுமா, அதே மாதிரி தான் இந்த கான்செப்ட். அந்த சைடு பார் ஓப்பன் ஆகும்ல கைஸ், அந்த மாதிரி தான். நம்ம வாட்ஸ்அப் வெப் பார்த்துருப்பீங்க தானே, டெஸ்க்டாப்பில் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சைடு சேட்ஸ் இருக்கும், இந்த சைடு வந்து மெசேஜஸ் இருக்கும். அது அப்படி தானே இருக்கும். அந்த நம்பர் லைனாக இருக்கும்ல, அது அந்த இடத்துல வர மாதிரி, அதாவது அதை தொட்டா பாப்பப் ஆகி வர மாதிரி. இங்கே கிளிக் பண்ணால் இங்கே ஓப்பன் ஆகணும் நம்ம அந்த பேஜ். இந்த பேஜில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன் ஒரு பாக்ஸாக. இங்கே வந்து என்ன இருக்கும்னா, இந்த சைடில் வந்து நம்மளோட ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பைத்தான், ரெண்டாவது வந்து ஜாவா, மூணாவது வந்து எலக்ட்ரானிக்ஸ், அந்த அடினோ. இப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு போஸ்ட், அதாவது ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டும் அந்த இடத்துல வரும். ஒரு பிளேலிஸ்ட்டும் வந்து இங்கே வந்து ஷோ ஆகும், நம்ம ஆட் பண்ணிட்டே போகலாம். அப்புறமா இதை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஹோம் பேஜாக நம்ம ஃபஸ்ட்டு ஷோ ஆகும். அதனால் இந்த ஹோம் பேஜில் என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா, இங்கே வந்து வெல்கம் டு கோடிங் கிளவுன்ஸ்னு போட்டு கீழே வந்து என் லோகோ, அப்புறமா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ், அப்புறமா சம் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணி ஒரு ஹோம் பேஜ் ஒரு அட்ராக்டிவான ஒரு ஹோம் பேஜ் செட் பண்ணணும். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு பாப்அப் விண்டோ. இந்த பாப்அப் விண்டோவில் வந்து என்ன ஆகும்னா, லெஃப்ட் டு ரைட் வந்து ட்ராக் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி நம்மளோட ஒரு கண்டென்ட்டும், நம்ம பண்ணுற ஒரு பிளேலிஸ்ட்டோட கண்டென்ட்டும் உள்ளே இருக்கும். இதை வந்து இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணணும். இதை இதையும் கிளிக் பண்ணால் அடுத்த பேஜுக்குள்ளே போகணும். வெயிட் பண்ணுங்கள். ஐயோ சாரி. ஓகே வந்துருச்சு. இந்த பேஜில் என்ன இருக்கும்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ஆக வேண்டிய பேஜ். அந்த பேஜ் அது என்னது, அந்த பைத்தான் அந்த மாதிரி ஒரு தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்குல்ல, அது ஒன்றையும் கிளிக் பண்ணும்போது என்ன வரணும்னா, ஃபஸ்ட்டு இந்த அது என்னது நேவ் பாரில் வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது. நேவ் பார் வந்து சேமாக தான் இருக்கும், அதில் எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல. இங்கே வந்து என்ன இருக்க போகுது, ஒரு ப்ரொஃபைல் இருக்க போகுது. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு லோகோ இருக்க போகுது. அப்புறமா இங்கே ஹோம் இருக்க போகுது. நம்ம ஹோமுக்கு ரிட்டன் போகணும், நம்மளோட ஃபஸ்ட் பேஜுக்கு ரிட்டன் போகணுன்னா அந்த ஹோமை கிளிக் பண்ணி ஹோம் பேஜ் ரிட்டன் போய்க்கலாம். அதே மாதிரி தான் சேமாக அந்த இடத்துல வந்து ஒரு இது வந்து வரப்போகுது, பாப்அப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்க போகுது. இந்த பிளேலிஸ்ட்லேருந்து இன்னும் வேறு பிளேலிஸ்ட்டுக்கு வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நம்ம பாப்அப் பண்ணி போய்க்கலாம். நம்ம ஹோமுக்கு போய் தான் மூவ் ஆகணும்னு இல்லை, டேரெக்டாக இதுலேருந்தே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பேஜில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு பாக்ஸாக இருக்க போகுது கைஸ். அதாவது இங்கே பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே வந்து ஹெட்டிங் போட்டுற போகிறேன். இங்கே வந்து பைத்தான் பிளேலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெட்டிங் போட்டு, அதுக்கப்புறமா 1 மினிட் எங்கே போச்சு பாக்ஸை காணும், இந்த இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு டேல போட்ட அந்த வீடியோ, இன்ட்ரோடக்ஷன் வீடியோ, அந்த வீடியோவோட ஹெட்டிங் அந்த மாதிரி இருக்கும். அதில் என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டை இதுக்குள்ளேயும் வைக்க போகிறோம். ஓகே, இது கொஞ்சம் இப்படி பண்ணிப்போம். அதுக்கப்புறமா இன்னொன்று இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட்டாக வரப்போகுது. நம்ம எந்தெந்த கண்டென்ட்லலாம் நம்ம வந்து ஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ, நம்ம எந்தெந்த கண்டென்ட்லாம் கோட் பண்ணியிருக்கோமோ அந்த கோடிங்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்க போகுது. ஃபஸ்ட்டு டேன்னு இல்லை, அந்த நேம் போட்டுருக்கோம். நம்ம தம்ப்நெயிலில் என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அந்த நேம் இதில் இருக்கும். அதாவது அந்த வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோமோ அதுக்கான கோடு, அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த ஒவ்வொரு இதுக்குள்ளே இருக்கும். இப்போ வந்து இதை வந்து கிளிக் பண்ணோம்னா அதுக்கப்புறமா அந்த பேஜுக்குள்ளே போகும். ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து ஒரு வீடியோவாக இருக்க போது நம்ம வீடியோ போட இங்கே வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். நான் இன்றைக்கி வீடியோ போட்டு முடிக்கிறேன்னா இன்றைக்கி நைட்டோ இல்லை அடுத்த நாள் காலையிலையோ வந்து இதில் ஆட் பண்ணிடுவோம் அதோட ஃபைல்ஸு, அதோட அதுக்கு யூஸ் பண்ண ஃபோட்டோஸு. இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இதில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளான கோடையும் இதில் தான் அப்லோட் பண்ணி வைக்க போகிறோம். நம்ம என்னென்ன கோட்லாம் ரைட் பண்ணியிருக்கோமோ அந்த கோடுமே இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா இதை கிளிக் பண்ணோம்னா அதுக்கடுத்து என்ன பேஜ் போவோம் அப்படின்னு வரணும்ல, அதுக்கு வந்து இன்னொரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணிப்போம்.
ஹெல்ப் பண்ணிட்டு இப்போ வந்து இருங்க நான் இன்னொரு ஒரு கட்டை வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து ஒரு கட்டை வரைஞ்சிப்பேன். கட்டை வர மாட்டேங்கி இங்கே வச்சுக்கணுமே. வர இந்த கட்டை நான் அழகாக வரைய போகிறேன். கட்டமாக வந்துடுச்சு. 10 மினிட்ஸுக்கு பண்ணிடுங்க. ஓகே கைஸ், என்னால் முடிஞ்ச அளவு பண்ணிட்டேன். ஏன்னா என்கிட்ட வந்து அந்த பென் கிடையாது. பென் இருந்தால் நம்ம வந்து நீட்டாக வரையலாம். நான் மவுஸை வச்சு வரைகிறதுனால இவ்வளோ தான் வரைய முடியுது கைஸ். ஓகே, பாக்ஸ் வரைஞ்சாச்சு. அந்த பாக்ஸில் அதே மாதிரி சேம் பட் டிஃப்ரெண்ட் மாதிரி இந்த இடத்துல ப்ரொஃபைல் இருக்க போது, இங்கே ஹோம் இருக்க போது, இங்கே லோகோ இருக்க போது, இங்கே வந்து அதே மாதிரி சேமாக வேறு என்ன இருக்கும், அந்த வீடியோவோட ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த வீடியோவோட ஹெட்டிங்கை வந்து இங்கே பெருசாக போட்டுடலாம். போட்டு கீழே வந்து ஃபைல்ஸ் ஒரு ஃபைல்ஸையாக அப்லோட் பண்ணுற மாதிரி ஃபைல்ஸு, இன்ட்ரோடக்ஷன், டெக்ஸ்ட்டு, இது எல்லாமே இதில் தான் இருக்க போகுது. இது எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்க மாதிரி இருக்கும். எப்படி போடலாம், அந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸாக போட்டு பண்ணலாமா? இமேஜஸ் டேரெக்டாக போட்டு இடையில இமேஜ், இடையில வீடியோவோட லிங்க்கு. ஓகே 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 எப்படி சொல்கிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து அந்த இமேஜோட டிஸ்கிரிப்ஷனு, அதுக்கப்புறமா கீழே வந்து அந்த கோடிங்கு, அதுக்கப்புறமா கீழே வந்து அந்த யூடியூப் வீடியோவோட லிங்க்கு, அதுக்கப்புறமா கீழே என்ன போடலாம், அந்த அதுக்கு யூஸ் பண்ண இமேஜஸ், அந்த மாதிரி கீழே ஆட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அங்கே இருந்ததை விட இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும்னா, வெளியே போகிறதுக்கு ஒரு ஐக்கான் இருக்கும். நம்ம வந்து டேரெக்டாக இந்த ஃபஸ்ட் பேஜுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹோம் பேஜுக்கு போவோன்னா இந்த பேஜுக்கு வரணும். நமக்கு பைத்தான் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற நெக்ஸ்ட் வீடியோக்கு போகிற மாதிரி இருக்கணும். அதனால் இங்கே வந்து ஒரு ஐக்கான் இருக்க போது, பேக் போகிற மாதிரி ஒரு ஐக்கான் இருக்க போகுது. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் இந்த பேஜுக்கு வருவீங்க. இந்த பேஜில் நம்ம நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். இதிலேருந்து இதுக்கு அப்படியே நமக்கு எது வேணுமோ அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். அதுக்கப்புறமா இங்கே வேணுனாலும் ஒரு ஐக்கான் ஆட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணாலும் ஃபஸ்ட்டு இருந்து நமக்கு ரெண்டாவதுக்கு மூவ் ஆகிற மாதிரி, அந்த மாதிரி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக நம்மளோட ஹோம் பேஜுக்கு போக முடியும். பட் வந்து நம்மளோட நெக்ஸ்ட்டு வீடியோ, அதாவது அந்த இங்கே ஒரு பாப் ஆகிற மாதிரி ஒரு ஐக்கான் இருந்துச்சு தெரியுமா, இந்த இடத்துல நம்மளோட பைத்தானு, ஜாவா அப்படின்னு லைனாக வருமே, அந்த ஐக்கான் இந்த இதில் வராது. நம்ம அந்த இதுக்கு போகணும்னா இங்கே கிளிக் பண்ணி ஒரு சைடு பேக் போய் இந்த பேஜுக்கு வந்து இங்கே போய்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக ஹோம் பேஜ் போயிட்டு ஹோம் பேஜில் இருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நேராக ஹோம் பேஜுக்கு போயிட்டு ஹோம் பேஜில் இருந்து இந்த இதை ஆக்சஸ் பண்ணி உள்ளே போய் அடுத்தடுத்து பிளேலிஸ்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எதுக்காக இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வைக்கல அப்படின்னா, ஒரு ஒரு வீடியோ பார்க்குறாங்க, பைத்தானில் ஒரு வீடியோ பார்த்துட்றாங்கன்னா அவங்க வந்து பைத்தானோட அடுத்த ஃபைல்ஸை தான் ஆக்சஸ் பண்ண நினைப்பாங்க. யாருமே வந்து ஜாவாவோட ஃபைல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஜாவா படிச்சுக்கிட்டு இருக்க தான் ஜாவாக்குள்ளே போவாங்க. அதனால தான் இங்கேருந்து வந்து டேரெக்டாக அங்கே இந்த பாப்பப்புக்கு வந்து போகிற மாதிரி நாங்கள் செட் பண்ணலை. அதுக்கு பதிலாக இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கட்டும்ட்டு இங்கே ஒரு பேக் ஐக்கானும் இங்கே ஒரு நெக்ஸ்ட் மூவ் பண்ணுற ஒரு ஐக்கானும் இருக்கிற மாதிரி பண்ணலாம். இன்னும் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வேணால் ஒரு ஐக்கான் கொடுத்து பேக்வேர்டில் போகிற மாதிரி, இங்கே ஃபார்வேர்டு வீடியோஸ் மூவ் ஆகிற மாதிரி இங்கே பேக்வேர்டு வீடியோஸில் மூவ் ஆகிற மாதிரி அடுத்து அந்த ஃபைலுக்கு பண்ணுற மாதிரி பண்ணலாம். எல்லாமே ட்ரை பண்ணலாம் கைஸ். எல்லாமே பண்ணி இந்த வீடியோ வந்து நாங்கள் 2 பேருமே சேர்ந்து நெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் சோர்ஸஸ் தேடிக்கிட்டு இருக்கிறோம். நானும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வெப் டெவலப்மெண்ட் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்கேன். எனக்கு இது வரைக்கும் வெப் டெவலப்மெண்ட்டில் ஒன்றும் தெரியாது. ஸோ வந்து நம்ம பேசிக்காக கொஞ்சம் படிக்கலாம். அதாவது பேசிக்லேருந்து படிக்காமல் டேரெக்டாக ஒரு ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணும் போது கூட இருந்து படிக்கிற மாதிரி இப்போ படிக்க போகிறோம். நான் வந்து இவனுக்கு வந்து சுத்தமாக வந்து இதில் நாலேஜ் இல்லைங்கிறதுனால நான் வந்து இதை வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் இதை வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு HTML CSS மட்டும்தான் தெரியும், இல்லைனா எனக்கு எந்த பேசிக் நாலேஜுமே இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் வந்து இதை ஒரு லைன் கோடையுமே இவனுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் நீங்களும் இதை கண்டினியூ பண்ணலாம் கைஸ். இதில் என்னென்ன லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் ப்ரோ? இதில் என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா HTML யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் HTML வந்து மெயின். ஓகே, எல்லாத்துலேயுமே எல்லா
வெப்சைட்லேயுமே HTML ஃபைல் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த இது யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கே போச்சு சும்மா டைப் பண்ணி என்ட்ரு தொட்டு டைப் பண்ணல, அது தொட்ட வரமாட்டேங்குது ப்ரோ. எங்கே போச்சு? இன்செட்டில் தான் இன்செட்டில் டெக்ஸ்ட். ஓகே. ஐயா மீண்டுமா? ஓகே. இதில் வந்து என்னெல்லாம் லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறோம்னா HTML யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறமா CSS யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து HTML எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம் வீடியோவை. இல்லை, வெப்சைட்டில் வந்து நம்ம வெப்சைட்டை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறோம். அதனால ப்ரௌசருக்கு தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா HTML மட்டும்தான். HTML கூட தான் நம்ம எந்த லாங்குவேஜ்னாலும் இன்டெகிரேட் பண்ணுவோமே தவிர வேறு எந்த லாங்குவேஜுமே டேரெக்டாக ப்ரௌசரில் யூஸ் பண்ண மாட்டோம். HTMLக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ப்ரௌசர் தெரிஞ்ச ஒரே ஒரு லாங்குவேஜ்னால் அது HTML மட்டும்தான். அதனால் நம்ம வந்து HTML வந்து யூஸ் பண்ணுறோம். HTML அதுக்கப்புறமா அதை வந்து மாடலிங் பண்ணுறதுக்காக CSS யூஸ் பண்ண போகிறோம். அதில் உள்ள ஃபங்க்ஷன்ஸை வந்து பட்டன் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து இதை வந்து React.jsல பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். இவனுக்கு எந்தளவு React.js அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்கிறதே தெரியலை. பட் இருந்தாலும் நான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க தான் போகிறேன். React.js ஃப்ரேம் ஒர்க்கு நமக்கு வந்து React.js யூஸ் பண்ண போகிறோம் கைஸ். React.js ஃப்ரேம் ஒர்க் தான் யூஸ் பண்ண போகிறோம். வேறு அவ்வளோதான். இந்த மேக்ஸிமம் இந்த 4 மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதை தாண்டி நான் இந்த லாகின் பேஜ் அந்த மாதிரி எதனா பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம MySQL அப்புறமா Node.js யூஸ் பண்ணுவோம் கைஸ். அதாவது இது நம்ம லாகின் எடுத்து டேட்டா ப்ராசஸ் பண்ண போகிறோம்னா இந்த இது ரெண்டும் யூஸ் அந்த லாகின் பேஜ் வந்து இப்போதையில் வந்து ஐடியாவில் கிடையாது. அந்த ப்ரொஃபைல் வந்து ஐடியா வந்து இப்போதைக்கு இல்லை. ஒருவேளை நாங்கள் இதை பண்ணி முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா அப்போ வந்து இந்த ரெண்டும் அப்போ யூஸ் ஆகுங்க. MySQL அண்டு Node.js வந்து நாங்கள் அப்போ யூஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் இது தேவையில்லை. மொத்தமாக இந்த 4 தான் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். HTML, CSS, JavaScript அண்டு React.js. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் ஓவர் வியூவாக உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராசஸில் ஒவ்வொன்றா பண்ணுறதை அப்படியே ஒவ்வொரு வீடியோவாக பண்ணுறோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். பாய்.